சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி. பிகாஸ் நானும் ஒரு டெக்னீஷியன், ഞാനൊരു அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய இயர்ஸ் வேலை பண்ணியது ஆள் மலையாள இண்டஸ்ட்ரியில். ஆல்மோஸ்ட் 18 years I was an அசிஸ்டன்ட் டைரக்டர். അപ്പോൾ എനിക്ക് தெரியும் இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன, അവർക്ക് தான் இந்த படம் நல்லா தெரிய வேண்டியது. ஸோ தட்ஸ் வை ഞാൻ കേരളയിൽ ഇരുന്നത് இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ இருந்ததுனால இங்கே வந்தது, சென்னையில் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் மாதிரியெல்லாம் இவங்க மாதிரியெல்லாம் பெரிய டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே படம் பார்த்துட்டு படத்துக்காக நல்ல ஒப்பீனியன் கேட்கும்போது ரொம்ப அதிகமாக சந்தோஷம் வந்திருக்கு. அது கூட ஆக்சுவலாக அந்த அதிக சந்தோஷம் அவ்வளோ வராதுன்னு வச்சாங்க நினைக்கிறேன். இப்போது படம் தியேட்டரில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நல்லா போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல சில விஷயங்களில் என் மனசில் பயங்கரமாக நம்பரப்பட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு விஷயங்கள். இப்போ சென்னையில் இப்போது சிட்டிஸில் படம் இல்லை, பிகாஸ் படம் நல்லா போயிட்டுருக்கு. பட் சில தியேட்டர்ஸ் மலையாளத்தில் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கூட சண்டை ஓடிட்டு இருக்கனால இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் திடீர்னு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது 100 ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் இந்த படத்தில் ഞാനே ப்ரொடியூஸும் பண்ணது. பிகாஸ் ப்ரொடியூசர் இல்லை இந்த படத்துக்கு. அது துட்டு இருந்ததுக்கு அல்ல, ஏதோ துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் இந்த படம் எடுத்தது. அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹவுஸ்ஃபுல்லாக, இப்போ கேரளாவில் நிறைய ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்போது தான் இந்த படம் டோட்டலாக சில குரூப்பு சொல்கிறது கரெக்டாக இல்லை என்ன கூட இந்த கேரளாவில் இந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் அந்த கண்டென்ட்டும் மேலே தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் பிவிஆர் குரூப் அந்த மாதிரி எல்லா குரூப்பு வேறு சண்டை போட்டியில் இருக்கேன்னு சார். நல்லா ஆடியன்ஸுக்காக இந்த படத்தில் என்ன எப்போ தியேட்டரில் வந்தாலும் கூட தெரியல எப்போ தியேட்டர் இனி படம் வருதுன்னு. அதில் நீங்கள் சப்போர்ட் வேணும். அதுதான் இந்த டைமில் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக 2008 வந்து இந்த புக்கு வந்தது சார். எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய 16.5 years இதனுடைய ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு. இஸ் இட் ட்ரூ? எஸ், பிகாஸ் அந்த 2008 இட் செல்ஃப் ഞാൻ இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் ஹேர்டில் வந்துட்டு இது எப்படி இந்த புக்கு இவ்வளோ பேர் படித்த புக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும். பிகாஸ் இது ஒரு 43 சாப்டரில் இருக்கணும். இந்த ஃபுல்லாக பண்ணியிருந்தால் ஒரு 10 ஃபிலிம் பண்ணணும். അതൊരു 3 hours பண்ணது ரொம்ப கஷ்டம். அது கூட புக்கு படித்தவர்க்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு 250 எடிஷன்ஸ் தான் கவர் பண்ணியது. அப்போ அவ்வளோ பேருக்கு மைண்டில் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஃபிலிம் வரும்போது தான் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ the scripting process was very difficult in the beginning stage. அப்புறம் இந்த லொக்கேஷன் கிடைக்குது. பிகாஸ் பிகினிங்கில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் டெசர்ட்ஸில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல ஆக்சுவலி. അപ്പോൾ அதுக்காக ஐ திங்க் உலகம் முழுவதும் இந்த மொரோக்கோ, அல்ஜீரியா, ஈஜிப்ட், துனீஷியா, கடைசியில் சஹாரா, ஜோர்தான், குவைட், பஹ்ரைன், சவுதி, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஓல்டு டெசர்ட் மட்டும் பார்க்கல. பிகாஸ் ஓல்டு டெசர்ட்டில் இருக்கிற கேமல்ஸுக்கு டபுள் ஹம்ப் இருக்கும். பிகாஸ் இந்த அரேபியன் கண்ட்ரிஸில் சிங்கிள் ஹம்பு தான் இருக்குது. அதோட நிறைய பேர் கிட்ட இந்த ராஜஸ்தானில் டெசர்ட் இருக்குது. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரியும் ராஜஸ்தான் டெசர்ட்டு, இந்த சஹரா டெசர்ட். அது கூட அங்கேயும் விஷயங்கள் முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் சட்டெல்லாம் போட்டாச்சு. பட் அங்கே இருக்கின்ற ஷீப் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கு, இந்த அவாசி இதில் வராது. ஓகே, ஸோ ஐ ட்ரை டு இம்போர்ட் ஷீப் ஃப்ரம் துபாய் அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது குவாரண்டைன் ஒரு வார்த்தை அப்போத்தான் முதல்ல கேட்குது. பிகாஸ் இதுக்கு இந்த ஷீப்பு வந்து துபாயில் குவாரண்டைன் போடணும். அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் ஜுரம் எதுவும் இல்லாமல் ஷிப்பில் எடுத்து இங்கே குஜராத் ஏதாவது இடத்துல வந்துருந்தா அங்கேயும் 1 month குவாரண்டைன் போடணும். அதெல்லாம் கவர் பண்ணியா தான் நமக்கு ஷூட்டிங் கிடைக்கும். ஸோ ஐ தாட் தட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க்.
அதுதான். ஒரு கொஸ்டின் சார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து படத்துல ஒரு இடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த நியூட் ஷாட் வரும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. இந்த காட்சி படமாக்குறப்போ உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? அவரு எப்படி அந்த அந்த அக்செப்ட் பண்ணி பண்ணார் சார்? அந்த ஒரு சீக்வன்ஸ் படத்தோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸாக இருந்தேன். பிகாஸ் அந்த அவ்வளவு நாளைக்கும் அந்த சட்டைக்குள்ள அந்த அந்த சட்டைக்குள்ளில் எப்பவுமே நம்ம ஐடென்டிட்டி எப்படி தெரியுது இந்த ஷர்ட் வேஷ்டி அந்த மாதிரி தான். அப்போ இது மாதிரி ஒரு ஸ்லைவா இருந்தா கூட அவனு சில இது இருக்கு அந்த கோஸ்டியூம்ல தெரியும். அந்த அந்த அதுக்குள்ள மனதில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஃப்ரீடம் இல்லாம அந்த கோஸ்டியூமோட அடிமை மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்போ அவன் அந்த பாம்பு இந்த ஸ்கின் எடுக்கிற மாதிரி தான் ஊறி எடுக்க ஸ்கின் எடுத்துட்ட மாதிரி தான் அவன் அது ஒரு ஃப்ரீடத்துக்காக ஒரு ஃப்ரீடத்திலேக்கு ஒரு ஃப்ளைங் மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ். அது அந்த படத்துல வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அதுக்கு எல்லா ஆர்டிஸ்டுக்கு தெரியும் இல்லை தேவைப்பட்ட சீக்வன்ஸ். அதுக்காக அவன் ரொம்ப டோட்டலா 32 kg கம்மி பண்ணியாச்சு. பட் அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் 2 days வித்தவுட் வாட்டர் டோட்டலா கட் பண்ணி ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில 2 days வாட்டர் டோட்டலா கட் பண்ணிட்டு அப்புறம் நைட்டில் டீஹைட்ரேஷன் பண்ணதுக்காக ஒரு ஏதோ ஸ்பூன் 2 ஸ்பூன் ஏதோ வோட்கா எடுத்து ஃபுல் பாடி ஸ்ட்ரிங் பண்ணதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த ஷாட் எடுத்தது. நைஸ் சார். பிளஸி சாருக்கு இந்த படத்துல சேலஞ்சிங்கான இருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா? சேலஞ்சு எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. லொக்கேஷன் பார்க்கறதுக்கு, ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது. அப்புறம் கோவிடில் நம்ம ஜோர்தானில் ஆல்மோஸ்ட் 85 crew members வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 months அங்கே மாட்டியாச்சு. அது மாட்டியதுல பெரிய விஷயம் அந்த டைம்ல இவனோட பாடி வெயிட் கம்மி பண்ணித்தான் இருந்தது. பிகாஸ் இந்த ஆர்டிஸ்டுக்கு எப்போ வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஈஸியா கிடைக்கலாம். அந்த மாதிரி டைம் கோவிட்னு நினைச்சால் அந்த இறந்து போயிடும்னு நினைச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் எவ்ரிடே அதுதான் என்னோட டேக்லைன், எவ்ரி பிரெத் இஸ் எ பேட்டில். இந்த மாதிரி இப்போ கூட படம் முடிஞ்சாச்சு, 2 weeks ஆயிடுச்சு, பெரிய கலெக்ஷனை போட்டிருக்கேன். இப்போ கூட நல்லா நிம்மதியா தூங்க முடியாது. பிகாஸ் அகெயின் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிரியேட்டிங். தட்ஸ்